உலகம் அவங்களோடது மட்டும் இல்லை மேடம். நல்லா இருக்கு. என் உலகம் எனக்கு வந்து எப்படி சொல்றதுன்னே தெரியல. கமலஹாசன் படம் பார்த்தா திருப்தி இருக்கு. எதுவுமே அவ்வளோதான் ஸ்கோர் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஆஸ்கர் தனுஷ்க்கு அவ்வளோதான். அப்படின்னா படம் வந்து அருமையாக இருந்துச்சு. அந்த சிவபெருமானோட வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி அப்படின்னு சொன்னாங்கல்ல, யான் எனது நாம் நமதுன்றவங்களுக்கெல்லாம் நல்ல பாடம். இந்த உலகமே வந்து எல்லாத்துக்கும் தான் பொதுவு. அனைத்து ஜீவராசிகளுக்கும் இந்த உலகம் சொந்தன்றத அருமையாக இதை தவிர வேறு எந்த டைரக்டரும் எடுக்க முடியாது. படம் பார்த்திங்கன்னா இனிமேல் அந்த மக்கள் கிட்ட இருக்கிற அந்த பாகுபாடு விலகும் அப்படின்ட்டு டைரக்டர் ஒரு படி எடுத்து வச்சுக்கிறாரு. அவரோட புதிய முயற்சியை போட்டுருவோம். 3 மணி நேரத்துக்கு படம் சூப்பர் ஒர்த்து. ஹீரோயின் ஆக்டிங்லாம் ஹீரோயின் வந்து எல்லா படத்துலையும் வர மாதிரி சும்மா தான் எல்லா ரோலையும் தனுஷ் வந்து தூக்கி சுமக்கிறார். நாகார்ஜுன் சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. அந்த வில்லனா நடிக்கிறவர் அட்டாசமாக பண்ணியிருக்கிறார். சூப்பராக செட் ஆகுது. அவர் எனக்கு வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. கமலஹாசன் படம் பார்த்தா திருப்தி இருக்குது. அவ்வளோதான் ஸ்கோர் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த ஆஸ்கர் தனுஷ்க்கு அவ்வளோதான். 3 மணி நேரம் வந்து இது பொறியாக பார்க்கணும். புரியாத ஒன்றுமே இல்லை படத்தில். இந்த படத்தை நல்லாதான்னு சொன்னானா அவன் பெரிய பணக்காரனாக தான் இருப்பான். நடிப்பின் அசுரன் வந்து ஒரு வாட்டியும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம், நல்லா வந்திருக்கு. அவங்க சுமார் தான். அவங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. ஃபுல்லாக தனுஷே இருந்தால் அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களால ஸ்கோர் பண்ண முடியல. ஒர்த்து இல்லை அவங்க. ஆனால் தனுஷ் ஒர்த்தி ஒரு எப்படி சொல்கிறது, பிச்சைக்காரனா வாழ்ந்துருக்காரு. என்ன பண்ணு நினைக்கிறேன்னா ஒரு 10 பிச்சைக்காரங்களை கூட்டு வந்து இந்த படத்தை பார்க்க வைக்கலாம் நான் நினைக்கிறேன். என்னோட ஆசை அதான். அவள் தான் பார்க்கலாம் மேம். எத்தனை டைம் பார்க்கலாம்? ஒரு 2 டைம் பார்க்கலாம். 3 மணி நேரத்துக்கு படம் ஒருத்து பிச்சைக்கார கெட்டப்லாம் எப்படி? ஸ்டார்டிங்கில் காமிச்சாங்க, நல்லா தான் இருந்துச்சு. இப்போ நல்லா அழகாக செகண்ட் ஹாஃப் தான் ஒரே மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். படம் நல்லா வந்திருக்குங்க. படம் தலைவர் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு. நாங்கள் எதிர்பார்த்தது வேறு எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம். பட் ஆனால் அதை விட ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. சார் வந்து இந்த மாதிரி நடிப்பாரா என்ன ஏதுங்கிறத எங்களுக்கு தெரியல. ஜஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி இந்த பிச்சைக்கார மாதிரி நடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் அதை விட பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் காட்டியிருக்காரு. அந்த கடைசி லாஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக நடிச்சிருக்காரு. அந்த சீன்லாம் ஒவ்வொரு சீனும் பார்க்கும்பொழுது நம்மள அறியாமலே நம்ம ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டோம். அது மாதிரியான சீன்ஸ் நடிச்சிருக்காரு. சாரோட கேரியர்லேயே இந்த படம் தான் பெஸ்ட்டு. அதாவது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக எமோஷ்னலாக நடிச்சிருக்காரு இந்த படத்தை. அதை வந்து பார்க்கும்பொழுது எங்கள் தலைவர் வந்து இதை விட எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, மரியாதை, அன்பு எல்லாத்தையும் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனால் பட் இந்த படத்தில் அதை விட அதிகமாக எங்களுக்கு நடித்து கொடுத்துருக்காரு. இது மாதிரியான படங்களை இன்னும் தொடர்ந்து எங்கள் தலைவர் நடித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் சேலம் மாவட்ட தலைமை தனுஷ் ரசிகர் மன்ற சார்பாக கேட்டுக்கிறோம். அது இல்லாமல் டைரக்டர் வந்து சூப்பராக தலைவரை ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழ் சினிமாவில் சொல்லுவாங்க, அவர் அந்த கெட்டப்பில் நடித்தார், இவர் இந்த கெட்டப்பில் நடித்தார், அந்த ஆக்டர் அது மாதிரி நடித்தார், இந்த மாதிரி நடித்தாருன்னு சொல்லி பல பேர் சொல்லியிருக்காங்க. பட் இந்திய சினிமாவில் எந்த நடிகரையாவது காலில் செருப்பு இல்லாமல் பிச்சைக்கார மாதிரி குப்பையில் உக்காந்து நடிச்சு காட்ட சொல்லுங்கள் பார்க்கலாம். யாராலையும் முடியாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அறிஞ்சு எந்த ஒரு இது பேக்ரவுண்டு இல்லாமையும் கஷ்டப்பட்டு மேலே வந்தவர் தான் தலைவர் தனுஷ். ஓகேங்களா? அதனால தான் அவருக்கு எல்லா இதுவுமே தெரிஞ்சிருக்கு. அதனால் ஒரு எளிய மக்கள் எப்படி இருப்பாங்க, ஒரு சாதாரண மனிதன் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு புரிஞ்சு இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. அவர் எல்லா ரோல் பண்ணாலுமே அது அவருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா அவர் இதுக்கு முன்னே சொல்லியிருக்காரு, நான் வந்து 10 பேர்த்து பக்கத்தில் போய் உக்காந்தாலும் நான் வந்து அவங்களில் ஒருத்தராக தான் தெரிவேன், என்னை தனியாக அடையாளம் காட்ட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அந்த வார்த்தைக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேங்களா? சூப்பரான படம். ஆடியன்ஸு, ஃபேமிலி, ரசிகர் எல்லாமே கொண்டாடக்கூடிய ஒரு படம். சூப்பராக நடிச்சிருக்காரு. இந்த படத்தை எல்லாருமே வந்து பார்க்கணும். இந்த படத்தை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. சூப்பராக இருக்குது. ஒரு சீன் கூட மிஸ் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் சூப்பராக இருக்குது. படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.